ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோடு 53 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நாம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் இயானுவோ ஓட்டர்ஸ் நரகத்திலேருந்து கஷ்டப்பட்டு கூட்டு வந்த உடனே இயானுவோ நம்ம ஹீரோவை பார்த்துருப்பா. ஹீரோ பார்த்த உடனே அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போனால் இயானுவை அட்டாக் பண்ணுறதுக்கு டைம் ஒனாருக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து உங்ககிட்ட தான் அந்த ஓஃபிசர்ஸ் கார்டோட பவரும் த்ரோனும் இருக்கும் தெரியும், அதனால உடனே அதை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் சேர்த்து அங்கே இருக்க நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ணி சாகடுக்க நிலைமைக்கு போயிடுவான். அது மட்டும் இல்லாமல் இயானுவோட இன்னொரு ஃப்ரெண்டு அவனை அந்த தலை நசிக்க கொண்டுருவானுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த டைம் ஓனாருக்கு அந்த இடத்தையே நாசமாக்கிடுவான். அந்த இடத்த பாருங்க எவ்வளோ கன்றாவியாக இருக்குன்னு. அங்கே இருக்க எல்லாத்தையுமே கொண்டிருப்பான். சுற்றி இருக்கிற பில்டிங் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். மக்கள் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே மேலே பறந்துக்கிட்டு அங்கே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கான் அந்த டைம் மோனார்க். அப்புறம் டக்குன்னு அங்கே இடத்துல அந்த மாஸ் மோனார்க்கும் அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த தண்ணிக்குள்ளே இருந்து வருவான் பாருங்க அந்த மோனார்க்கு. இவங்க ரெண்டு பேர் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு, ஏய் டைம் மோனார்க் என்ன இன்னும் அதுக்கான டைம் வரலையா, அவனை எப்படியாச்சும் அந்த பவரை ஒரு மனுஷிட்டு இருந்து ஒரு பவர் எடுக்க முடியலையா அவனால அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் அந்த தண்ணிக்குள்ளேருந்து வர மோனார்க்கு நீங்கள் ஒரு கிரேட் மோனார்க்கு, ஆனால் சாதாரண மனுஷி அவகிட்ட எதுக்கு இந்த அளவுக்கு போராடணும், அவள் பாருங்க பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்து அது உள்ள மாட்டியிருப்பா, அவளை சீக்கிரமாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மோனார்க்கும் இங்கே டைம் மோனார்க்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு இந்த டைம் மோனார்க்கு, டேய் நீங்கள் சொல்கிற அளவுக்கு நான் இல்லை, நான் சீக்கிரமாக அவளை கண்டுபிடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் கையை பார்த்தா அவனோட அந்த ப்ளூ கலர் அந்த டார்க் அப்படி போய் அவன் கையெல்லாம் சாதாரண மனுஷன் கை மாதிரி அப்படி வருது. அப்படின்னா இந்த மோனார்க்கு ஒரு மனுஷனாக இருப்பானோ, இவனுக்கு பின்னாடி ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அப்படியே கேட்பான். இந்த பக்கம் இடிஞ்ச பில்டிங்க்கு நடுவில் நம்ம இயான் உட்காந்துட்டு இருப்பா. அந்த இடத்துல காட்ரியலம் சேர்ந்த அந்த ஏஜென்ட் ஸ்ட்ரைட்டாக நம்ம இயான்வு கிட்ட வந்து, இயான்வோ என்னாச்சு உனக்கு, நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது எல்லா கம்யூனிகேஷனும் டக்குன்னு கட் ஆயிடுச்சு, நான் உங்ககிட்ட டெலிபதியில் பேசலாம்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அதுவும் கம்யூனிகேட்டும் ஒர்க் ஆகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயான்விட்ட பேசிட்டு இயான்வோட மூஞ்ச பார்த்தோன்னே, இயான்வோ உன்னோட காலுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம இயான்வோட காலு கட்டாயி ரத்தம் போய்கிட்டே இருக்கும். மடியில் நம்ம ஹீரோ வச்சுக்கிட்டு அவன் முகமெல்லாம் ரத்தமாக இருக்கும். அவள் அழுதுகிட்டு, சே யூரி என்னை மன்னிச்சிரு, மோனாருக்கெல்லாம் சீக்கிரமாக இங்கே வந்துட்டாங்க, நம்ம போட்ட பிளானு நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு, இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட கேர்லெஸ் தான், நான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே இருக்கும்போது அதை கேட்டு யூரி, இங்கே பாரு இயான்வோ இப்போ அழுகிறதுக்குலாம் நேரம் இல்லை, நம்ம உடனே இங்கேருந்து தப்பிச்சு போகணும், வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகிறதுக்கு இயான்வோ அந்த யூரி கூப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ நம்ம இயான்வோ, இல்லை இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் இங்கேருந்து தப்பிச்சு போனாலுமே லியோ செத்துருவான், நான் அவனை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்ட அங்கே யூரி, என்னை மன்னிச்சிரு இயான்வோ, என்னதான் நீ சொன்னாலுமே அங்கே லியோவுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, அவன் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இயான்வோ, ஆமாம் என்ன பண்ணுறது, அவன் ஒரு சாதாரண மனுஷன் தானே அதனால தான் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இந்த பக்கம் நம்ம யூரி, இயான்வோ என்ன பண்ண போகிறான்னு தெரிஞ்சுட்டு, இயான்வோ வேண்டாம் அதை மட்டும் பண்ணாத அப்படி சொல்லும்போது உடனே நம்ம இயான்வோ, யூரி நான் என்னோட இந்த டிவைன் பவரை உடனே நான் லியோவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், என்னோட சக்தி எல்லாமே லியோவுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க அந்த ஓஃபிசர்ஸ் கடவுளோட அந்த டிவைன் பவர் மொத்தமாக நம்ம ஹீரோவுக்கு கொடுக்கறதுக்கு அவள் முடிவு பண்ணிடுறா. அதை கேட்ட யூரி, நீ என்ன பண்ணுற, உன்னோட அந்த டிவைன் பவரை அவனுக்கு கொடுக்குறியா, இப்படி பண்ணாத அப்படி சொல்லிட்டு அது தலையில் கையை வச்சுட்டு கத்திட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம இயான்வோ, இல்லை உடனே என்னோட டிவைன் பவரை இவன் உயிரை காப்பாற்றுறதுக்காக இவனுக்கு கொடுத்தே ஆகணும், அந்த த்ரோனை அந்த சிம்மாசனத்தை யாருமே கண்டுபிடிக்காத இடத்துல ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூரி கிட்ட சொல்லும்போது அதை கேட்டு யூரி, இல்லை இப்படிலாம் பண்ண முடியாது, உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ இப்படி பண்ணிட்டு இருந்தனா நீ சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, உன் வாழ்க்கை உனக்கு முக்கியம் இல்லையா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இயான்வோ, இங்கே பாரு யூரி, என்னால் இங்கே என்ன முடியாத அளவுக்கு மக்கள் நிறைய பேர் செத்துருக்காங்க, இதுக்கப்புறம் வெக்கமே இல்லாமல் என்னோடய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, என்னோடய உயிர் மேலே அந்தளவுக்கு எனக்கு ஆசையும் இல்லை, இப்போ நான் பண்ண வேண்டியது எல்லாமே என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே ஒரே வழி என்னோட அந்த கடவுளோட சக்தியை நான் லியோ கிட்ட கொடுக்கறது மட்டும்தான் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அங்கே இருக்கிற யூரி, அப்படியா, அப்படின்னா நீ சொல்கிற மாதிரியே பண்ணலாம், அப்படி நீ சொல்கிற மாதிரி பண்ணணும்னா நான் காட் ரியாலம் வந்து கடவுளோட பவர் எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீ அதுக்கான விலையை கொடுக்கணும், அதுக்கான நீ விலையை கொடுத்த அப்படின்னா இந்த கடவுளோட த்ரோனை யாருக்கும் தெரியாத இடத்துல இருந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூரி நம்ம இயான்வோ கிட்ட சொன்ன உடனே அதை கேட்டு நம்ம இயான்வோ,
ரொம்பவே நன்றி யூரி, உன்னோட உதவிக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு அவ முடிவு பண்ண ஆரம்பிச்சிருவா. அவளோட அந்த ஓபிஎஸ் பாம்பு கடலோட அந்த சக்தியை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க முடிவு பண்ண உடனே சிஸ்டம்லேருந்து ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி, நீங்கள் உங்களோட பவரை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பெனால்ட்டியை நீங்கள் பண்ணியே ஆகணும், அதுக்கான ப்ரைஸை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஐயான்வோ, நான் என்னோட வாழ்க்கையவே தரேன், என்கிட்ட என்னென்ன இருக்கோ நான் எல்லாத்தையுமே தரேன், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே என்கிட்ட எடுத்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் திரும்ப இந்த பூமிக்கு வந்தாகணும், உங்களோட சக்தி இவனுக்கு உள்ளே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இயான்வோ செம்ம பயங்கரமாக கத்திட்டு இருப்பா. அதனால என்னாகும், அவக்குள்ளே இருக்க அந்த ஓபிசியஸ் பாம்பு கடவுள் அப்படி பாம்பு வெளியே வரும் பாருங்க. அப்படி வரும்போது அப்படியே அவள் அழுதுட்டு இருப்பா. நான் என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே இழந்துட்டேன், என்னோட பவர், என்னோட எனர்ஜி, என்னோட வாழ்க்கை. ஆனால் நான் இதை நினச்சி கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேன், ஏன்னா நான் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், எனக்கு எல்லாமே நீ தான் லியோ, உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னா நான் என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு எல்லாத்தையும் விடையும் நீ தான் முக்கியம் இல்லையோ, அதனால தான் நான் எல்லாத்தையுமே இழந்தாலும் பரவாயில்ல, நீ உயிரோட வரணும் அப்படின்னு அந்த ஓபிசஸ் பாம்பு கடலோட சக்தியை ஸ்ட்ரைட்டாக நம்ம லியோக்கு கொண்டு வருவாங்க பாருங்க. வானத்துலேருந்து அந்த சக்தி ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சக்தி இங்கே லியோக்குள்ளே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் பாப்பாகி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட கை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப உயிரோட வந்துக்கிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் டைம் ஓனருக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா வானத்திலேருந்து அந்த ஓபிசஸ் காடு கடவுள் பவர் நம்ம ஹீரோக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அதை பார்த்து அந்த டைம் ஓனருக்கு என்னது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்தா அந்த ஓபிசஸ் காட் பவர் ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து நம்ம ஹீரோக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த டைம் ஓனருக்கு செம்ம கடுப்பாகி, ஏ இயான்வோ, உன்னோட பிளான் இதானா, உன்னோட கடவுளோட சக்தியை அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அந்த கடவுளோட சிம்மாசனத்தை யாருக்குமே தெரியாத இடத்துல ஒளிச்சு வைக்கலான்னு பார்க்குறியா, அதுக்கு நான் அவனை விட மாட்டேன்டி அப்படின்னு அந்த டைம் ஓனருக்கு அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த பவர் வந்துட்டு இருக்கு பாருங்க, ஓபிஎஸ் காடோட பவர், அந்த பவர் வர விடாமல் அதுலேருந்து அட்டாக் பண்ணுவான். அவன் அப்படி அட்டாக் பண்ணணும், நம்ம இயான்வும் லியோவும் அட்டாக் வாங்கி அங்கே பறந்து விழுவாங்க. அப்படி விழும்போது ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி, இங்கே பாருங்க பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு, ஆனால் டிஸ்டர்பன்ஸாக இன்னொரு பவர் உள்ளே வந்து பயங்கரமான ஒரு ஃபோர்ஸை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி சொல்லிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு இங்கே நம்ம இயான்வு, இல்லை இது எப்படி சாத்தியம், இது ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுளோட பவர், இது முக்கியமான பவர், இதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னா அதுக்கு அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், எனக்கு தெரியும் அவன் ஸ்ட்ராங்காக தான் இருப்பான்னு, ஆனால் அந்த டைம் ஓனருக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பானா, எனக்கு அது தெரியவே இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணணும், நான் முக்கியமாக அந்த சிம்மாசனத்தையும் ஒழிச்சு வைக்கணும், கடவுளோட சக்தியும் லியோக்கு கொடுத்தே ஆகணும், இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ புரிஞ்சிச்சு, லியோ இதுதானே உன்னோட கிஃப்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ லியோ இயான்வு பர்த்டே கிஃப்ட் கொடுக்க போகிற அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இயான்வோட பொம்மை போட்ட கீ செயின் இருக்கும். அதை பார்த்தோன்னே நீ இதுதான் கொடுக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. அப்போ அதுலேருந்து ஒரு வாய்ஸ் வரும், இயான்வு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்த இயான்வு, இது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் லியோவை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயான்வு அழுதுட்டு இருப்பா. அப்போ என்ன ஆகும், அந்த சக்தியை கொஞ்ச நேரத்தில் இயான்வு தடுத்து நிப்பாட்டி மொத்த சக்தி நம்ம ஹீரோக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவா. அப்படி நம்ம ஹீரோக்கு மொத்த சக்தி கிடைச்ச உடனே அந்த இடத்துக்கு அந்த டைம் ஓனருக்கு வந்துடுவான். வந்த உடனே அந்த பாம்பு கடலோட அந்த பாம்பு உருவம் சும்மா செம ஜைஜாண்டிக்காக இருக்கும். அதை பார்த்து மிரண்டு போய் நிற்பானுங்க. அந்த சக்தியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் அப்படியே கட் ஆயிரும். இப்போ அந்த ஓபிசஸ் கடவுளோட சக்தி நம்ம ஹீரோக்கு மொத்தமாக கடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிம்மாசனம் ஸ்ட்ரைட்டாக இப்போ நரகத்துக்கு போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி சொல்லிட்டு இருக்கோம். இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு லியோட்டிருந்து ஒரு கிஃப்ட்டும் கிடச்சிருக்கு, லியோ எனக்கு இப்போது மிகப்பெரிய உதவியும் பண்ண போகிறான், இதுக்கப்புறம் நான் உயிர் வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கே பாரு லியோ, இப்போ இது ஏன் டென், நான் உன்னை கண்டிப்பாக இவங்கள்ட்டேருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுற்றி பார்த்தா அந்த மோனார்க்கு மான்ஸ்டரு எல்லாமே சுற்றி வளைச்சிருவானுங்க. அப்போ அந்த டைம் மோனார்க்கு இயான்வோ பார்த்து, இயான்வோ இதுதான் உன்னோட ட்ரிக்கா, நீ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உன்னோட கடவுளோட பவரை அந்த பையனுக்கு அனுப்பி நீ இதுலேருந்து ஜெயிக்கலாம்னு நினச்சியா, அது மட்டும் இல்லாமல் இந்த கடவுளோட பவரை நான் தடுத்து நிப்பாடலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து தடுத்து நிப்பாட்ட என்னோட சக்தியை கொடுத்தேன், அப்படி இருந்துமே நீ உன் பவரை ஃபுல்லாக நீ அந்த பையனுக்கு கொடுத்துட்ட, சரி எனக்கு இப்போலாம் டைம் இல்லை, நீ இப்போ ஒழுங்கா அந்த கடவுளோட சிம்மாசனத்தை எங்கே அனுப்புனேன்னு சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டு நம்ம இயான்வு டக்குன்னு அதெல்லாம் சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டு அந்த டைம் ஓனருக்கு, ஓ அப்படியா, சரி விடு, இதுக்கப்புறம் என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டைம் ஓனருக்கு அவனோட பவர் யூஸ் பண்ணி நம்ம இயான்வுவை அப்படி அசைய முடியாத மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வைப்பான். நம்ம இயான்வுக்கு என்ன நடக்குது, என்னென்ன அசைய முடியலையே, இந்த அளவுக்கு சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மாஸ் மோனாருக்கு, ஏய் ஒழுங்கா நீ இன்ஃபர்மேஷனை சொல்கிறியா இல்லையா, இல்லை உன் ஆத்மாவை உடம்பை விட்டு தனியாக பிரித்து எடுக்கவா, அத்தாரிட்டி ஆஃப் அபுரியன்ஸ் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் யூஸ் பண்ணி நம்ம இயான்வோட ஆத்மாவை உடம்புலேருந்து அப்படி பிரித்து எடுப்பான்.
அதை பார்த்த இயான்வு, என்னது இது, இப்படி ஒரு பவர் நான் பார்த்ததே இல்லையே, என்னோட ஆத்மா இப்படி தனியாக பிரியுது, இது நான் நினச்சி பார்த்ததை விட ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது, ஆனால் நான் போட்ட பிளானு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆத்மா வெளியே வந்த உடனே இங்கே நம்ம ஐயான்வோ ரொம்ப நல்லதாக போச்சு, நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவா. பார்த்தா ஒரு சங்கிலியெல்லாம் அப்படியே வந்து நம்ம ஐயான்வோ பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படி கழுத்து கை காலெல்லாம் பிடிச்ச உடனே அதை பார்த்த உடனே இங்கே நம்ம டைம் ஓனருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நீ அந்த நரகத்துக்கு போகிறதுக்காக ஏதோ ஒரு டீல் போட்டிருக்க அதுதானே, அதனால தான் நரகத்திலேருந்து சங்கிலியெல்லாம் உன்னை வந்து பிடிக்குது, நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க அந்த மாசமனா இருக்கு, ஏய் என்ன எங்களை நீ குறைச்சி மதிப்பிடுறியா, நாங்கள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க தெரியுமா. அப்போ இந்த பக்கம் நம்ம இயான்வு உடம்பு ஃபுல்லாக சங்கிலியாக இருக்கும், அங்கே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கும். அப்போ இயான்வு அங்கே இருக்கிற அந்த மோனாக்கெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா, எனக்கு தெரியும் நீங்களாம் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க, நான் நினச்சதை விட நீங்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க, ஆனால் நான் ரொம்பவே பலவீனமானவ, நான் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்பவே பலவீனமானவ அப்படின்னு அவள் சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது கழுத்துலலாம் சங்கிலியாக வந்து அங்கேருந்து அதை உள்ளே இழுத்துட்டு இருக்கோம். அப்போ இங்கே அந்த மாஸ் மோனாருக்கு பல்ல கடிச்சிட்டு, ஏய் ஒழுங்காக இன்ஃபர்மேஷன் சொல்லிடு, இங்கேருந்து ஒரு நாள் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம் மோனார்க்குக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியமாயிரும். இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணுவாளா, ஒருத்தங்களால இப்படிலாம் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் ஓனருக்கே ரொம்ப ஆச்சரியப்பட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ஐயான்வோ அந்த டைம் ஓனருக்கை பார்த்து, ஏய் டைம் ஓனருக்கு என்னோட ஆத்மாலேருந்து நீ இன்ஃபர்மேஷன் எடுக்க ட்ரை பண்ண போகிற அப்படின்னா ட்ரை பண்ணு, உன்னால் முடியறத ட்ரை பண்ணு, உன்னால் இப்போ துண்டு துண்டா 1000 துண்டா போகிற என்னோட இந்த ஆத்மாவை ஒன்றா சேர்த்து என்னோட ஒரு உருவமாக உருவாக்கி அதுலேருந்து உன்னால் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும்னா முடிஞ்சா வந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா துண்டு துண்டா அவளோட ஆத்மா அப்படி பிரிஞ்சு போய் நரகத்துக்கு போயிடும். அதை பார்த்து அந்த டைம் ஒன்னருக்கு, அடியே இயான்வு உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் பல்லெல்லாம் கட்டிக்க மூஞ்சில நரம்பெல்லாம் பொட்டச்சிக்கிட்டு வந்து அவன் ஆக்ரோஷத்தோட உச்சத்தில் இருப்பான். இங்கே நம்ம ஐயான்வோ உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு அவன் அந்த போர்ட்டலுக்குள்ளே அப்படியே போயிடுவா. அவள் உள்ளே போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் தான் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியுமே, அவன் நரகத்தில் மாட்டிப்பா. நம்ம ஓட்டர்ஸ் அவளை நரகத்துலேருந்து வெளியே கூட்டு வந்துடுவான். வெளியே கூட்டு வந்தோடனே அவள் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே இந்த ப்ரெசன்ட்ல இயான்வோ அப்படியே திரும்ப உட்காந்துக்கிட்டு மூஞ்ச மறைச்சிக்கிட்டு, ஐயோ நான் லியோவை திரும்ப பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல, ஆனால் நான் லியோவை இப்போ திரும்ப பார்த்துட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அழுதுகிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இங்கே பின்னாடி நம்ம லியோ நடந்து வந்துக்கிட்டே இருப்பான். அப்போது இங்கே இயான்வோ மனசுக்குள்ளே, இப்போ நான் முதல்ல என்ன பேசுறது, நைஸ் டு மீட்டியும் சொல்லவா, இல்லை என்னோட இந்த ஐடென்டிட்டியை நான் ஒழிச்சுக்கிட்டு உங்ககிட்ட போய் சொல்லி வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதா, இப்போ நான் என்ன ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறது, ஆனால் இப்படி சொல்லலாம், வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி பேசினா கொஞ்சம் நைஸாக இருக்கும், நல்லா இருக்கும், இப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பதட்டத்தில் லூஸ் மாதிரி உளறிக்கிட்டே இருப்பா. என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே உளறிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ லியோ டக்குன்னு பின்னாடி போய் இயான்வை கட்டி பிடிச்சிருவான். அப்போ சுற்றி அங்கே இருக்க மற்ற பிரபஞ்சத்தை காட்டிட்டு அப்படி நம்ம ஹீரோவை காட்டினா நம்ம ஹீரோ இங்கே இயானுவை பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிருப்பான். அதை பார்த்து இயானுவுக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படி கதறி கதறி அழுதுருப்பா. நம்ம ஹீரோவும் சரி இயானுவும் சரி ஒருத்தங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, டைம் ஓனார்க்கு தான் மெயின் வில்லனா இல்லை டைம் ஓனார்க்கு மேலே ஒருத்தர் இருக்க போறானா அப்படின்றத நம்ம போக போக எபிசோட்ல பார்க்கலாம். அவங்க ரிலீஸ் பண்ண அடுத்தடுத்த எபிசோட உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்துடுவேன். அடுத்த எபிசோட நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.